தமிழ்நாட்டில் பேரிடர் தணிப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்காக மத்திய அரசிடம் நிதியை கேட்டு பெற முடியாத திமுக கூட்டணியின் 38 மக்களவை உறுப்பினர்களும் பதவி விலக தயாரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். நேத்து ஒரு ஜீவோ போடுறாங்க. சட்டமன்றத்தில் புரட்சி தமிழ் எடப்பாடியார் கேள்வி கேட்டதற்கு பிறகு அங்கே மேதகு ஆளுநர் உரையிலே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்னை உரையாற்ற சொன்னதற்கு பிறகு நாங்கள் கேள்வி கேட்டதற்கு பிறகு நேற்று அரசாணை போடுறான். எப்ப பெஞ்ச மழைக்கு எப்ப நிவாரணம் கொடுக்கிறான். ஆகவே இன்றைக்கு எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்திலே இருப்பது நீங்கள், மத்தியிலே 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பது நீங்கள். இந்த ராட்சச பலத்தோடு அதிகாரத்தோடு மக்கள் கொடுத்திருக்கிற இந்த அங்கீகாரத்தோடு உங்கள் ஒரு பைசா நிதியை தமிழ்நாட்டுக்கு பெற முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி? அதை ராஜினாமா செய்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு வருவதற்கு திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாரா என்பதை இந்த சோழவந்தான் மண்ணிலிருந்து, இந்த சமயநல்லூர் மண்ணிலிருந்து கேட்கிறேன். நீங்க எங்க தூக்கி எறிய போறீங்க? உங்களை மக்கள் தூக்கி எறிவாங்க. அதுதான் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.